வெல்கம் டு அபிராமி டிவி. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பேக் ஓப்பன் ப்ளவுஸ் இன்றைக்கி கட் பண்ணி காட்ட போகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு 38 சைஸில் பேக் ஓப்பன் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் 1 மீட்டர் அளவில் ஒரு பிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம யூஸ்வலாக நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபோல்டிங் சைடு என் பக்கம் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம வந்து பேக் ஓப்பன் அப்படிங்கிறதுனால பாருங்கள், ஓப்பன் சைடு என்னோடய பக்கம் இருக்குது. இந்த மாதிரி ஓப்பன் சைடு எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு மட்டும் மார்க் பண்ணலாம். இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்கு நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு 14.5 எடுத்துக்கலாம். 14.5 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ உயரம் எடுத்துட்டோம். அடுத்த அகலம் வந்து ஒரு 11.5 மார்க் பண்ணலாம். 38 சைஸுக்கு 11.5 போதும். உங்களுடைய பாடி சுற்றளவு தான் நான் இப்போ சொல்கிறது. 38 சைஸு வந்தால் இந்த அளவில் நீங்கள் கட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே ஒரு அவுட்லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம உயரம் எடுத்துட்டோம், அகலம் எடுத்துட்டோம், ஒரு அவுட்லைன் போட்டோம். இப்போ நம்ம அடுத்தபடியாக கழுத்தோட அகலம் மார்க் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து யூஸ்வலாக நீங்கள் ஷோல்டர் தின்னாக போட்டிங்கன்னா 3 எடுக்கலாம். இல்லை ஷோல்டர் கொஞ்சம் அகலமாக போடுறவங்களா இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு 3 இன்ச்சு எடுக்கிறேன். ஆம்கோல் வந்து ஒரு 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆம்கோல் வரைகிறதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு கட்டம் போட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். இதனுடைய மெஷர்மெண்ட்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். இப்போ நான் அழகாக ஆம்ஹோல் வரைஞ்சிட்டேன். அடுத்து நெக்கு வந்து நம்மளுக்கு என்ன நெக்கு வேணுமோ அதை நம்ம இந்த பக்கம் வரைஞ்சிக்கலாம். இப்போ எனக்கு ரவுண்ட் நெக்கே போதும், நான் ரவுண்ட் நெக் எடுக்கிறேன். நெக்கோட டீப்பு வந்து 7.5 வச்சுக்கிறேன். இப்போ நான் நெக்கும் வரைஞ்சிட்டேன். இப்போ அவ்வளோதாங்க பேக் சைடு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணணும். அதில் இருந்து ப்ளவுஸோட ஹைட்டு 14.5 வச்சுருக்கேன். அகலம் வந்து 11.5 எடுத்திருக்கேன். அதை ஒரு அவுட்லைன் போட்டிருக்கேன். கழுத்து அகலம் வந்து 2.5 இன்ச்சும், ஷோல்டர் ஒரு 3 இன்ச்சும், ஆம்கோல் இறக்கம் வந்து ஒரு 6 இன்ச்சும் வச்சு நான் ஆம்கோல் வரைஞ்சிருக்கேன். இந்த பக்கம் கழுத்து வந்து பேக் நெக்கு 7.5 இன்ச்சு டீப் எடுத்து நான் நெக்கு வரைஞ்சிருக்கேன். இது எப்படி இப்போ கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி நெக்கை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டரை கட் பண்ணுங்கள். இங்கே வந்த உடனே இப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனே இங்கே வந்துடணும். நீங்கள் எக்காரணத்தை கொண்டு இந்த கோட்டை கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பீஸ் இருந்தால் தான் நம்ம இந்த சைடு ஃப்ரண்ட்டு வரைய முடியும். ஸோ உடனே நீங்கள் ஆம்கோலை கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்படி ஆம்கோலை கட் பண்ணிவிட்டு இங்கே வரும்பொழுது இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் அந்த ஹிப்புக்கிட்ட வரும்பொழுது இதை கொஞ்சம் கிராஸ் எடுங்க. இப்படி கிராஸ் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் சைடு கட் பண்ணிட்டோங்க. அடுத்து ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, ஃபோல்டிங் சைடை. இப்போது ஃபோல்டிங் சைடு பாருங்கள், என் பக்கம் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண பேக் சைடை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கிறலாம். இப்போ நீங்கள் இப்படி போட்டு நீங்கள் மார்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த கட்டம் வந்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி நான் நல்லா போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி துணியை அட்ஜஸ்ட் பண்ணி போடும் பொழுது இந்த சைடு உங்களுக்கு ஸ்லீவ் லெங்க்த்து பாருங்கள். ஸ்லீவ் லெங்க்த்து வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் நீங்கள் துணியை நல்லா இப்படி இறக்கி கூட போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறலாம். இல்லை ஸ்லீவ் வந்து நல்லா லெங்க்த்தாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா துணியை அப்படி மேலே ஏற்றி போட்டுக்கிறலாம். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடம் கீழே இறக்கி நான் போட்டு மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக அழகாக போட்டுக்கோங்க. ப்ளவுஸு மார்க் பண்ணும் பொழுது ஒவ்வொரு அளவும் நம்ம பார்த்து பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணணுங்க. இப்போது நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த ஷோல்டர் அப்படியே நான் ட்ரேஸ் எடுக்கிறேன். இந்த ஆம்ஹோலை அப்படியே ட்ரேஸ் எடுக்கிறேன்.
அதுக்கப்புறம் இந்த அளவை வந்து ஒரு பாதி தூரம் வரைஞ்சிக்கிட்டால் போதும். இது வரையும் பொழுது நீங்கள் கிராஸாக வரையாமல் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் எடுத்துடுறேன். இப்போ எடுத்த உடனே அடுத்து நீங்கள் முக்கியமானது ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆம்ஹோல் இந்த பெண்டு வருது இல்லைங்களா, கரெக்டாக இந்த பெண்டுக்கு நேராக ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஆம்ஹோலை கொஞ்சம் உள்ளே தள்ளி வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் ஆம்ஹோல் இப்படி வரைஞ்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை குறிச்சிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வந்து 7 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இருந்து இந்த கார்னரில் இருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதை டச் பண்ணி வர்றது மாதிரி நீங்கள் நெக்கு வரைஞ்சிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு எப்பயுமே ரொம்ப அகலமாக கொண்டு வந்துடாதீங்க. ரொம்ப அகலமாக கொண்டு வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஷோல்டர் இறங்கிரும். ஸோ ஃப்ரண்ட் நெக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் அங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு எடுத்து அதை டச் பண்ணி வர்றது மாதிரி பெண்டு போட்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ஷேப் லெங்க்த்து குறிக்கிறோம். ஷேப் லெங்க்த்து வந்து ஒரு 12.5 மார்க் பண்ணுங்கள். அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. இப்போது இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். 4 அல்லது 4.25 மார்க் பண்ணிக்கிறலாம். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் போதும். இதுவே வந்து பேக் ஓப்பன் இல்லை ஃப்ரண்ட் ஓப்பன் அப்படின்ற பட்சத்தில் இந்த பாயிண்ட்லாம் நான் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு நான் நார்மல் ப்ளவுஸு ஏற்கனவே கட் பண்ண வீடியோவில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் லிங்க் டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் அப்படியே சேர்த்துட வேண்டியது தான். பேக் ஓப்பனுக்கு இந்த இடம் ரொம்ப இப்படி பெண்டு வரக்கூடாது. இந்த மாதிரி ஸ்லைட்டாக தான் பெண்டு போகணும். அப்படி ரொம்ப நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி உங்களுக்கு தூக்கும். இதுனா உங்களுக்கு நல்லா அழகாக படிஞ்சு வரும். அவ்வளோதான். இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் முக்கியமாக ஒரு 3 நாச்சு போடணும் டாட் பிடிக்கிறதுக்காக. அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கேருந்து நம்ம ஒரு 4.25 இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா, அதில் ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் கழுத்துக்கு கீழே இந்த ஸ்ட்ரைட் வருது இல்லைங்களா, அதில் வந்து சென்டரை விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி நாச்சு போடுங்க. மூணாவது நாச்சு வந்து நம்ம ஆம் ஹோல் வந்து சென்டர் பார்த்துக்கோங்க. முதல்ல இந்த சென்டரில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு இந்த பக்கம் தள்ளி தான் நீங்கள் நாச்சு போடணும். 1/4 இன்ச்சோ அல்லது 1/2 இன்ச்சோ தள்ளி ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நாச்சு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவுக்கு வந்து துணியை நம்ம எப்போயுமே 4ஆக தான் மடிப்போம். நான் 4ஆக மடிச்சுக்கிறேன். ஸ்லீவ் லெங்க்த்து வந்து எவ்வளோ இருக்கோ அதை விட நீங்கள் 2 இன்ச்சு தையலுக்கு கூட்டி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் லெங்க்த்து 7 அப்படின்னா ஒரு 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் லெங்க்த்து எடுத்துட்டோம். இந்த அகலம் வந்து எப்படின்னா, ப்ளவுஸ் பிட்டில் எவ்வளோ அகலம் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம தச்ச பிறகு மிச்சமானால் கூட கட் பண்ணிக்கிடலாம். பத்தாமல் போயிடுச்சுன்னா நம்ம ஒட்டு போடுறது மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே இருக்கிற அகலத்தை அப்படியே எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் டிஃபால்ட்டாக எல்லாத்துக்கும் மார்க் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச்சு இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஸ்லீவ் ஷேப் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இதை இப்படியே கொண்டு வந்து இதில் சேர்த்துட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிடுங்க. கை சுற்றளவு உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதில் பாதி அளவு இங்கே மார்க் பண்ணுங்கள். இப்போ கை சுற்றளவு 13 அப்படின்னா பாதி அளவு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு சைடில் ஒரு 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க ஸ்லீவு. இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன்.
இப்போது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இந்த சென்டரில் ஒரு நாச் போட்டுக்கிடுவோம். இப்போ இதை டபுளாக எடுத்து வச்சு ஸ்லீவோட ஒரு பாதியில், அதாவது இது ஒரு பாதி இது ஒரு பாதி, இந்த ஒரு பாதியில் நம்ம ஒரு ஷேப் ஒன்று எடுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு புள்ளி வைங்க. இதுக்கு நேராக ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அப்படியே இங்கேருந்து இந்த பாருங்கள், இந்த 3/4 இன்ச்சை டச் பண்ணி அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே அப்படியே இறங்கி போய் இந்த இடத்துல இந்த பாயிண்டில் டச் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். இந்த ஷேப் ரொம்ப அழகாக ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. நிறைய பேர் இந்த ஷேப்பு வரைய தெரியல, எப்படி வரைகிறது அப்படின்னே கேட்டுட்ருக்காங்க. நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட்டு குறித்து நீங்கள் மார்க் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அழகாக வந்துடும். இதை நான் இப்போ கட் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம அடுத்து பட்டி துணி மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 5.5 இன்ச்சு உயரத்தில் துணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது 5.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இதனுடைய அகலம் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட்டு இங்கே கீழே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஷேப் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை விட ஒரு 1.5 இன்ச்சு கம்மியாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த இடத்துல அப்படி டாட் பிடிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு 1.5 இன்ச்சு ஷார்ட் ஆகும். ஸோ அதனால் ஒரு 1.5 இன்ச்சு கம்மியாகவே இது நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை விட இப்போ நம்ம எப்படி பாடியில் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம ஸ்லைட்டாக கேர்வ் எடுத்தோமோ, அதே மாதிரி தான் பட்டி துணிலையும் நீங்கள் ஸ்லைட்டாக ரொம்ப ஸ்லைட்டாக கேர்வ் எடுக்கணும். ரொம்ப ஆழமாலாம் கொண்டு போகக்கூடாது. பேக் ஓப்பனுக்கு இதை நீங்கள் முக்கியமாக நீங்கள் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஷேப்பே போட்டு கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த ஷேப்பையே அப்படியே போட்டு கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். பாருங்கள், பட்டி துணி வந்து ரொம்ப டீப்பாக நான் பெண்ட் பண்ணி கொண்டு போகலை, ஸ்லைட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்போ நம்ம பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி துணி இது 4மே கட் பண்ணிட்டோம். ஒரு ப்ளவுஸுக்கு என்னென்ன தேவையானது கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடு வெட்டணும், ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி துணி சொல்லலாம், யோக்குன்னு சொல்லலாம், பெல்ட்டுன்னு சொல்லலாம் இதுக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். பட்டி துணி ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து 4 பீஸ் வேணுங்க. நான் இப்போ 2 கட் பண்ணியிருக்கேன். அடுத்த 2 வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கிடுவேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்மளுக்கு ஃபோல்டிங்கோடு நம்ம வெட்டினதுனால நம்ம இந்த பட்டி துணியும் நம்மளுக்கு ஃபோல்டிங்கோடு கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இதை 2ஐயும் இப்படி ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இப்படியே வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிறலாம். இது 2 பீஸை இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம 38 சைஸுக்கு ஒரு பேக் ஓப்பன் ப்ளவுஸு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் அழகாக ரொம்ப சுலபமாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி தைச்சி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.